ஆசிரியர்கள் உண்ணாவிரதம். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடம் போதிப்பவர்கள். அவர்கள் வீதிக்கு வந்து போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? குறிப்பாக உண்ணாவிரதம் இருந்து அறவழியில் போராட வேண்டியதன் அவசியம் என்ன என்பது இப்போது கேள்விக்குறியாக எழுந்துள்ளது. காரணம் என்னவென்றால், இப்போது தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம். ஆசிரியர்கள் என்றாலே அவர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாகத்தான் இருப்பார்கள் என்றொரு பொதுப்பார்வை நீண்ட நெடிய காலமாக உள்ளது. அப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கும் ஆசிரியர்களுக்கு ஊதியம் போதவில்லை என்றோ, அவர்களது கோரிக்கைகள் நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது என்றோ சொல்வதற்கு சற்று யோசிக்கத்தான் வேண்டும். ஆனாலும் ஆசிரியர்கள் நன்கு யோசித்துதான் இந்த முடிவுக்கு வந்து உண்ணாநிலை என்ற அறவழி போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக அரசு நிர்வாகத்திற்கோ கல்வி பயிலும் மாணவ மாணவியருக்கோ எந்த ஒரு சிறு பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் பள்ளிகளுக்கு அரசு விடுமுறை நாளில் இந்த போராட்டத்தை அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை திலகர் திடலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான இருபால் ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை விளக்கி பேசினார்கள். இது குறித்து ஆசிரியர்களின் பிரதிநிதிகளில் முக்கியமானவரான ஆசிரியர் சோதிமணி கூறுகையில், தமிழ்நாடு தொடக்கக்கல்வி ஆசிரியர் இயக்கங்களினுடைய கூட்டு நடவடிக்கை குழுவின் மாநில அமைப்பின் முடிவின்படி இன்று தமிழ்நாடு முழுவதும் தொடக்க நிலையில் பணியாற்றும் பல்வேறு இயக்கங்களைச் சார்ந்த ஆசிரியர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. நாங்கள் தமிழக அரசுக்கு முக்கியமான கோரிக்கைகளாக பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முதலாவதாக முன்வைக்கின்றோம். அடுத்து தொடக்க கல்வி நிலையிலே பணியாற்றக்கூடிய, குறிப்பாக தொடக்கப் பள்ளிகளிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுடைய மாநில முன்னுரிமைப்படி பதவி உயர்வு மற்றும் பணிமாறுதல் ஆகியவற்றிற்கான அரசாணை 243 தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்திட வேண்டும். இதுதான் எங்களது முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்றாகும். இந்த கோரிக்கை அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இன்னல்களையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் விதமாக உணர்ந்துள்ளதால் இந்த கோரிக்கை தமிழக அரசு உடனடியாக எங்களுடைய மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர்களை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும். அதோடு ஏற்கனவே தமிழக முதல்வர் அவர்கள் அளித்த வாக்குறுதியின்படி, தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதியின்படி இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடு இன்னும் 15 ஆண்டுகளுக்கு மேலே களையப்படாமல் இருக்கிறது. அவர்கள் அளித்த வாக்குறுதியின்படி அதனை நிறைவேற்றி தர வேண்டும். அதோடு ஊக்க ஊதிய உயர்வு, சரண் விடுப்பு போன்ற கோரிக்கைகளையும் எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும். கடந்த அக்டோபர் மாதம் டிட்டோஜாக் பேரமைப்புடன் தமிழக அரசு நடத்திய பேச்சுவார்த்தையின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட 12க்கும் மேலான கோரிக்கைகளுக்கு இதுவரை அரசாணை பிறப்பிக்கப்படவில்லை. அந்த அரசாணைகளை, அந்த கோரிக்கைகளுக்குரிய அரசாணைகளை தமிழக அரசு பிறப்பித்திட வேண்டும். தொடக்கப் பள்ளிகளில், குறிப்பாக தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் ஆசிரியருடைய கற்பித்தல் பணியை பாதிக்கின்ற எம்இஸ் பதிவு போன்ற அந்த மாதிரியான சிக்கலான கூடுதலான பணிகளை நீக்கி கற்பித்தல் பணிகளுக்கு ஆசிரியர்களை வழிவிட வேண்டும் என்று இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோஜாக் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறது. தமிழக அரசு எங்களுடைய உயர்மட்ட கமிட்டி உறுப்பினர்களை அழைத்து உடனடியாக பேசி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறது புதுக்கோட்டை டிட்டோஜாக் மாவட்ட கிளை. ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் இந்த நிகழ்வுகளில், இந்த நடவடிக்கைகளில் மாற்றம் இருக்கணும்னு நிறையா எதிர்பார்த்தாங்க. கொஞ்சமாவது மாறி இருக்கா இல்லையா? நாங்கள் ரொம்ப நம்பிக்கையாக கடந்த ஆட்சியில் எங்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் எல்லாம் இந்த ஆட்சியில் கட்டாயம் எங்களுக்கு நிறைவேற்றப்படும் என்ற முழு நம்பிக்கையோடு நாங்கள் இருந்த நிலையில் கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆட்சி இதுவரையிலும் நடைபெற்று வருகிறது. ஆனால் எங்களுடைய எந்த விதமான ஒரு கோரிக்கையும் கூட இதுவரை எங்களுக்கு நிறைவேற்றி தரப்படவில்லை என்பது மிகுந்த வருத்தமாக அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் உள்ளது. இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு அப்புறமா அரசு செவிசாய்க்கலைனாக்கா அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன எடுக்க போகிறீங்க? இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அரசு, தமிழக முதல்வர் செவிசாய்த்து எங்களுக்கு உண்டான கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவார் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.
நாங்கள் அதற்கு அடுத்த கட்டத்தை நாங்கள் நினைக்கவில்லை. ஒருவேளை அரசு கண்டும் காணாமல் எங்களை இதே நிலையில் நீடித்தால் மாநில உயர்மட்ட குழுவினுடைய வழிகாட்டலின்படி அடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.